ஆளுநர் பதவிக்கு நடத்தை விதிகளை உருவாக்குவதுடன் கோப்புகளில் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்படும் என்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நாளை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து விவாதிக்க திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலோ தமிழ்நாட்டு மக்களின் நலனிலோ அரசியல் சட்டத்தின் மீதோ துளிகூட நம்பிக்கை இல்லாமல் ஆளுநர் R.N. ரவி செயல்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. அரசின் கொள்கை முடிவுகளை நிறைவேற்ற முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து துணை நிற்க வேண்டியது மட்டுமன்றி அரசியலுக்கு அப்பாற்பட்டவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்ற அரசியல் நிர்ணய சபையின் எதிர்பார்ப்பை ஆளுநர் ரவியின் நியமனம் தவிடுபொடியாக்கியதை மிகவும் வேதனையுடன் பதிவு செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற நன்னடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் மாநில அரசின் கோப்புகள் மற்றும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு கையெழுத்திட ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வலியுறுத்த எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் துணையுடன் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மத்திய பாஜக அரசை பணிய வைத்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வைத்த முதலமைச்சருக்கும் இதற்கு துணை நின்ற மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 5370 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு அறிமுகமானது என உலகுக்கு அறிவித்த திராவிட மாடல் அரசின் சாதனையை மத்திய அரசும் பிரதமரும் முன்னெடுக்க வேண்டுமென எம்பிக்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதே நேரம் தமிழ்நாடு அரசின் இந்த முயற்சியை மத்திய அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை வேதனையுடன் பதிவு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கி பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற கோரி திமுக மாணவரணி சார்பில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் திமுக எம்பிக்கள் டெல்லியில் போராட்டம் நடத்துவார்கள் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிறுபான்மையினரின் நலனை பாதிக்கும் வக்பு சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகள் அளித்த 44 திருத்தங்களையும் ஏற்காமல் டெல்லி தேர்தலை மனதில் வைத்து அவசரமாக நிறைவேற்ற பாஜக அரசு துடிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் போது திமுக சார்பில் தீவிரமாக எதிர்த்து வாக்களிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு என்ற பெயரே இல்லாமல் மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி, பேரிடர் நிதி உள்ளிட்டவற்றை ஒதுக்கீடு செய்யவும், தமிழ்நாட்டிற்கு என்று முத்திரை திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்கள் அளிக்கவும் மத்திய பாஜக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.